வெல்கம் பேக் டு மை சேனல். ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம அருமையான முறையில் சொரக்காய் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது சொரக்காய் எடுத்துக்கோங்க. சொரக்காய் இந்த மாதிரி கிடச்சாலும் வாங்கிக்கோங்க, பாட்டில் மாதிரி கிடச்சாலும் வாங்கிக்கோங்க, இல்லைனா நீளமாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி கிடச்சாலும் வாங்கிக்கோங்க. அதை தோலை ஊற்றிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. வீட்டில் இட்லி மாவு வச்சுருப்போம் இல்லையா, அது கூடயே நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மாவு கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு வராது. அப்புறம் இந்த மாதிரி திக்காகவே வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், மல்லி கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, மஞ்சத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு மாவுலே இருக்கும், இட்லி மாவுலே. இதில் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இது அருமையான முறையில் நமக்கு சொரக்காய் தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது புளிக்க வைக்க வேண்டாம், அப்படியே தோசையை ஊற்றிடலாம். தோசை பானை ஹீட் பண்ணிக்கோங்க. அதுலேயே ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கோங்க. தோசை மாதிரி ஊற்றிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மசாலா தோசை மாதிரி வேகாது, இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் எக்ஸ்ட்ரா. கூடவே கொஞ்சம் நீங்கள் நெய் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ நல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். உடம்புக்கு குளிர்ச்சியும் கொடுக்குது. அவ்வளோதான். திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், எல்லாமே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பசங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவும் ஒரே மாதிரி தோசை சாப்பிடாம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மாவு திக்காகவே வச்சுக்கோங்க. நல்லா ஊற்றி எடுத்துக்கோங்க. சுகர் பேஷண்ட்க்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது சுகரை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுருக்கோம் சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். நம்மளோட அருமையான முறையில் சொரக்காய் தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.